வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. செவ்வாய் பகவானை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவானுக்கு உரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவிலை பற்றி ஏற்கனவே இந்த சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம செவ்வாய் பகவானை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நவகிரகங்களில் ஒரு கிரகம் செவ்வாய். செவ்வாய் பகவான் செந்நிறம் கொண்டவர். இவர் கழுத்தில் அணிந்திருக்கும் மாலையும் சிகப்பு வண்ணம் உடையது. இவரின் ஆடை செந்நிறம். அதனால்தான் இவருக்கு செவ்வாய் என்று பெயர் அமைந்ததாக சொல்கிறது புராணம். மேலும் பூமாதேவி தான் செவ்வாயை வளர்த்ததாக விவரிக்கிறது புராணம். அதாவது சிவபெருமானின் நெற்றியில் இருந்து ஒரு துளி நீர் பூமியில் விழுந்தது. அந்த நீர்த்துளியே மங்களன் என்றும் அவனை பூமாதேவி வளர்த்தாள் என்றும் சொல்கிறது புராணம். காலங்கள் ஓடின. வளர்ந்த மங்களன் சிவனாரை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அதன் பலனாக மங்களனின் தேகத்தில் இருந்து யோகாக்கினி கொழுந்து விட்டு எரிந்தது. மேலும் அவனுடைய தவத்தால் நவகிரகங்களில் ஒருவனானான். செவ்வாய் கிரகமாக மட்டுமின்றி அங்காரகன் எனும் பெயரில் செவ்வாய் தோஷங்களை நீக்கும் சக்தியை பெற்றவனானான். அங்காரக தெய்வமான செவ்வாய் பகவான் தன்னை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களின் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவான். செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரகனை மனதார பிரார்த்தித்தால் செவ்வாய் தோஷம் முதலான அனைத்தும் நீங்கும் என்கிறார்கள் பக்தர்கள். அங்காரகனின் வாகனம் ஆடு. எனவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் பலமின்றி இருப்பவர்கள் ஆடுகளுக்கு உணவிடலாம், அங்காரகனை பிரார்த்திக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக செவ்வாய்க்கிழமையை சொல்கிறார்கள். ஆகவே செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஒரு சேர மனதில் நினைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். விரைவில் திருமண யோகத்தை தந்தருள்வான் இந்த செவ்வாய். தடைபட்ட திருமணம் இனிதே நடந்தேறும் என்பது ஐதீகம். முக்கியமாக முருகப்பெருமானை வணங்கினால் வீடு மனை யோகம் கிடைக்கும். இதற்கு காரணம் செவ்வாய் பகவான் தான். பூமாதேவியால் வளர்ந்தவர் செவ்வாய் பகவான். ஆகவே முருகப்பெருமானை வணங்கினால் செவ்வாய் பகவானின் அருளும் கிடைக்கும். வீடு மனை முதலான நில யோகங்களை கிடைக்கப் பெறலாம் என்கிறார்கள் முருக பக்தர்கள். அங்காரக ஸ்தலம் என்று போற்றப்படுகிற ஒரே ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில். சிதம்பரத்திற்கு அருகில் சீர்காழிக்கு அருகில் அமைந்துள்ளது வைத்தீஸ்வரன் கோவில். செவ்வாய் கிழமைகளில் அங்காரகனை, செவ்வாய் பகவானை, முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக வேண்டுங்கள். செந்நிற மலர்களை முருகப்பெருமானுக்கு சூட்டி ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் கேட்டதையெல்லாம் வழங்கி அருள்வார் செவ்வாய் பகவான். செவ்வாய் இவர் வீரபத்திரர் அம்சம். சுப்பிரமணியரை தெய்வமாக கொண்ட இவர் பாவ பலனை கொடுக்கும் குரூரர். மேஷம் விருச்சிக ராசிகளுக்கு அதிபதி. செவ்வாய் பகவானின் திசை தெற்கு. அதிதேவதை நிலமகள். பிரதி தேவதை கஷேத்திரபாலகர். தலம் வைத்தீஸ்வரன் கோவில். நிறம் சிவப்பு. வாகனம் ஆட்டுக்கிடா. தானியம் துவரை. மலர் செண்பகப்பூ சிவப்பு அரளி. வஸ்திரம் சிவப்பு ஆடை. ரத்தினம் பவளம். அன்னம் துவரம் பருப்பு பொடி சாதம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.